வாழ்க்கை என்பது சவால்கள், வெற்றிகள் மற்றும் எண்ணற்ற பாடங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பயணமாகும். சில சமயங்களில் இந்த பாதை கடுமையாக இருக்கும் போது அனைத்து போராட்டங்களும் என்றாவது ஒரு நாள் பலன் தருமா, வெற்றி கிடைக்குமா என்று கேள்வி எழலாம். ஆனால் உண்மையில் வெற்றி என்பது பாதை எவ்வளவு சீராக இருக்கின்றது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை. அதில் உள்ள இடர்களை எவ்வாறு நாம் துணிந்து எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அமைந்துள்ளது. நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் நம்மை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. அப்துல் கலாம் அவர்கள் கூறியதை போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் அந்த பக்கத்தை எழுதுவது நமது கைகளில் மட்டுமே உள்ளது. வாழ்க்கையில் நாம் துவண்டு விழும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆறுதலும் தைரியத்தையும் தருவது எங்களுக்கு பிரியமானவர்களிடமிருந்து வரும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தான். சில சமயங்களில் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்பி ஓடிவிடலாம் என்று தோன்றும். அப்படிப்பட்ட அருமையான ஆறுதலான வார்த்தைகளை தான் இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். வாய்ப்புக்காக காத்திருக்காதே. உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகிலேயே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் தவறு. இன்றைய வழி நாளைய வெற்றி. மெதுவாக சென்றாலும் முன்னேறி செல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. சந்தேகத்தை எடுத்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாக மலரும். நீ அவமானப்படுத்தப்பட்டால் துவண்டு விடாதே. நீ அவமானப்படுத்தப்பட்ட அந்த நொடி உனக்கு மரண வேதனை தான். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், அந்த நொடி நீ உன் வெற்றிக்காக வைக்கும் முதல் அடியாக இருக்க வேண்டும். அவமானங்கள், தோல்விகளை காணாமல் இங்கு சாதித்தவர்கள் எவரும் இல்லை. நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்று போகும். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று வருத்தப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதை. துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. சவால் என்ற வார்த்தைக்குள் வாசல் மறைந்து இருக்கின்றது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகுகிறாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ தோற்றுவிட்டதாக ஒருபோதும் நினைக்காதே. இங்கு தோல்வி என்று ஒன்று இல்லை. ஒன்று நீ வெற்றி கொள்கிறாய் அல்லது கற்றுக்கொள்கிறாய். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது. ஞானம் என்பது தினமும் எதையாவது கைவிடுவது. துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைவில் வைத்துக்கொள். அது அவர்களை பழிவாங்குவதற்காக அல்ல. அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். சந்தேகம் தடைகளை அறியும். நம்பிக்கை தான் பாதையை கண்டறியும். மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலையை அடைய இயலும். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும். கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாரும் இல்லை. வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது. அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு காலையும் நாம் புதிதாக பிறக்கிறோம். இன்று என்ன செய்ய போகிறோம் என்பது அந்த நாளை பொருளுள்ளதாக மாற்றுகிறது. அறிவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கி கொள்ளுகிறான். முடியாது என எதையும் விட்டுவிடாதே. முயன்று பார், நிச்சயம் முடியும். வென்றால் உங்களது செயல்பாடு சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான்.
கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம், ஆனால் கஷ்டப்படுத்துபவர்களை கடப்பதுதான் கடினம். இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. 1000 உபதேசங்களை விட ஒரு அனுபவம் நமக்கு நல்ல பாடம் கற்பிக்கும். நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். செய்து முடிக்கும் வரைக்கும் எந்த செயலும் சாத்தியமற்றது தான். தோல்விகளால் அடிபட்டால் உடனே இழந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவை. முழு படிக்கற்களையும் நீ பார்க்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடுங்கள், நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. தழும்புகள் என்பது காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல, அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காக. எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள். அதுவே உங்களை வெற்றியாளர்களாக உருவாக்கும். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருபோதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. அனைவருக்கும் எதிரியாக கூட இரு, ஆனால் ஒருவருக்கு கூட அடிமையாகி விடாதே. உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை, அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய்.